அப்போ சூனியமோ வைப்போ செய்வினையோ கிடையாது என்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, இந்த ஞான மோட்சக்காரன் கேது உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கை சூனியமாகிவிடும். அந்த சூனியமாவது எதற்காக என்றால், உங்களுடன் இருப்பவர்கள் யார், இத்தனை நாளும் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீரே இவருடைய சுய முகம் இதுதான், இவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு இந்த ஞானத்தை நான் கொடுக்கிறேன். அப்போ அடுத்த காலகட்டத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு, முன்னேற்றத்தை எட்டுவதற்கு எது உங்களுக்கு தேவை என்றால், எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீக்க வேண்டும். அதையெல்லாம் நீக்கிவிட்டாலே நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் நடைபெற ஆரம்பித்துவிடும். இந்த ஞான மோட்சக்காரர் என்ன பண்ண, கெடுத்து கொடுப்பான் கேது சொல்லுவாங்க. அப்ப கெடுக்க ஆரம்பித்து விடுவார். உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்க ஆரம்பித்தவுடன் உங்களை கெடுக்க ஆரம்பித்து விடுவார். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சோதனைகள் அதிகமாக வருகிறதோ அப்பொழுதுதான் ஞானமே அவனுக்கு பிறக்கும். உதவிகள் கேட்டு சில பேரிடம் போய் நிற்பீங்க, அவர்கள் நீங்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த அவர்கள் எல்லா வகையிலும் கைவிரிப்பார்கள், காணாமல் போவார்கள். அப்பொழுது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வளர்ச்சி அடைந்தவராக அவர்கள் இருப்பார்களே ஒழிய உங்களுக்கு நன்மைகள் செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்போ இந்த ஜென்ம கேது வச்சுங்களேன், ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு தலைவருக்கு ஜென்ம கேதுடைய காலகட்டம் ஒருடைய வீழ்ச்சியை கொடுக்கிறது என்றால், ஒரு கிராமத்தில் இருக்கின்ற சாமானிய மனிதனுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லைங்க, நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கீங்க, யார் கண்பட்டது தெரியலீங்க, சூனியம் வச்ச மாதிரி ஆகி போச்சுங்க, வருமானமே கிடையாதுங்க, வியாபாரம் படுத்த படிக்க ஆகி போச்சுங்க, தொழில் சரியில்லைங்க, முடங்கி போச்சுங்க, இப்படியெல்லாம் புலம்பிடக்கூடிய நிலையில ஜென்ம கேது கொடுப்பார். அப்போ செய்வினையும் கிடையாது, வைப்பும் கிடையாது, சூனியமும் கிடையாது. நம்மை ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்த்து கொண்டிருப்பவர்கள், மாற்றிக் கொண்டிருப்பவர்கள், நம்மை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கிரகங்கள் மட்டும்தான். அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற காலத்திலும் சில சஞ்சாரங்கள் நமக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தி சூனியம் வைத்தது போல நம்முடைய வாழ்க்கையை சுருட்டி போட்டுவிடும். சில திசா புத்திகள் எதிர்மறையாக இருக்கின்ற கிரகம் பார்த்து திசை நடத்துகின்ற போது அந்த காலகட்டம் மிகப்பெரிய போராட்டமான காலகட்டமாக